10th சீசனோட செகண்ட் டேல இருக்கும். இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி இங்க ஒரு குட்டி வேர்ஸ் போடுறேன். அந்த வேர்ஸை வச்சு தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஸ்டோரி இருக்க போது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸும் உங்களுக்கு டக்குன்னு வந்து ரீச் ஆகும். ஓகேங்களா? ஒரு சின்ன பையன் இருந்தானா, அந்த சின்ன பையனுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் ஓடணும்னு சொல்லி செம்ம ஆசையா. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. காலங்கத்தில் அவன் கோச் வந்து எந்திரிச்சு ஒரு 3-4 மணிக்கெலாம் எழுப்பி விட்டு ரன்னிங் ஓடு, ஜம்ப் பண்ணு, ஸ்குவாட் பண்ணு, புஷ்அப் சைடு, புல்அப் சைடு அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ்லாம் நிறைய கொடுப்பாரான். அவனால் வந்து முடியாது, உடம்புலாம் செம்ம வலிக்குமா. அட் சம் பாயிண்ட் அவனுக்கு வந்து குவிட் பண்ணிட்டு ஐயோ போடா அப்படின்லாம் சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டு போயிடலாம்லாம் தோணுமா. ஆனால் அந்த பையன் வந்து சரி அவன் கோச்சை நம்பிட்டு சரி ஓகே ஏதோ ஒரு ரீசனுக்காக சொல்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். ரேஸ் ஓட்டின அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம எனர்ஜியாக ஃபுல் எனர்ஜியில் ஓடி அந்த பையன் வந்து ரேஸையும் வின் பண்ணிட்டானா. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வாழ்க்கையிலையும் கடவுள் வந்து நமக்கு வந்து ஒழுக்கத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு சில விஷயத்தில். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒழுக்கத்தை வந்து கடவுள் வந்து கொண்டு வரும்போது நமக்கு வந்து கஷ்டமான சுச்சுவேஷன் நிறையா வந்து நமக்கு வந்து கடவுள் வந்து கொண்டு வருவார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக ஹர்ட் ஆகும் நம்ம வந்து இந்த கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் போகும்போது. அப்போ வந்து நமக்கு ஆக்சுவலி புரியாது. ஓகேங்களா? ஆனால் நம்ம பார்க்காத ஒரு ஃப்யூச்சரை, நம்மளோட லைஃப்பில் இருக்க ஃப்யூச்சரை கடவுள் வந்து செம்மையாக பார்க்குறாரு. நம்ம ஆல் வி ஹாவ் டு டூ இஸ் அவரை நம்பி அவர் மேலே விசுவாசத்தோடு இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெயின், நம்மளோட கஷ்டம், நம்மளோட பெயின் வந்து க்ரோத்தாக வந்து ஆகும். நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ், நம்மளோட போராட்டம் எல்லாம் பிளெஸ்ஸிங்காக வந்து மாறும். ஸோ பை த டைம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான லைஃப்பை வந்து நமக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நமக்கு வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. இதுலேருந்து ஒரு கீ டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுளோட ஒழுக்கம் வந்து நம்மளை தண்டிக்கிறதுக்கு இல்லை, நம்மளை உருவாக்குறதுக்கு. இந்த மாதிரி குட்டி ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு ஸ்டோரியில் கண்டுபிடிக்கிறேன். பை பாய்.